ஒன் இந்தியா விசாட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 2 பேருக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் அப்படின்னா வந்து இங்கிட்ட ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கைகள் தான் ஓங்கி நிற்கிது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 11 போட்டிகள் விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுபோக வெஸ்ட் இண்டீஸ் வந்து 12 ஆக மொத்தம் 23 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் கைகள் இப்போதைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அபோவ் த லைனில் இருக்கிறாங்க. ஓகே, இங்கிட்ட வந்து வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக வின் பண்ணி தொடர்ச்சியாக 3 மேட்ச் T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி 3 மேட்ச் வந்து கண்டினியூவாக வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவை ஒயிட் ஷீட் க்ளீன் வாஷ் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அப்போவே நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு எய்டன் மார்க்கரம் இல்லை, குவிண்டன் டிகாக் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹென்ரிச் கிளாசன் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கோ யான்சன் இல்லை, ககிசோ ரபாடா இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்போ அந்த டைமில் நம்ம ஐபிஎல் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ரைம் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து அன்னைக்கு இல்லை. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு இங்கே அதே நிலமை தான். ஆனால் இங்கனக்குள்ளே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இல்லாமல் டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. முக்கியமாக பிரண்டன் கிங், ஜான்சன் சார்லஸ், அதுபோல் ரஸ்டன் சேஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன நடுவில் இன்னும் 2-3 பிளேயர்கள் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் இந்த தடவை இந்த ஸ்குவாடில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து ஜேசன் ஸ்மித்ன்ற ஒருத்தர் வந்து இந்த தடவை டெபியூ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ டெபியூ மேட்ச் எனக்கு வந்து 3 T20 இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு T20 நடக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அது பார்க்கலாம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் அத்தன்டிக்காக வந்தோம் அப்படின்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் சைடில் வந்து ஒருத்தர் மேத்யூ ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் 16 ரன்கள் மட்டும் நாட் அவுட்டில் இருக்காரு. ஸோ அவருமே வந்து சான்ஸ் கிடைக்கலாம். ஆனால் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, எனக்கு பிடிச்ச பிளேயர் ஷே ஹோப். நான் வெஸ்ட் இண்டீஸில் ஸ்குவாட் ரிவ்யூ 2024 T20 அதுக்கு பண்ணியிருந்திருப்பேன். அதிலே வந்து சொல்லியிருந்தேன் ஷே ஹோப் எல்லாருமே வந்து ஓடிஐ பிளேயர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு கிளாசிக்கான T20 பேட்டர்ன்றது எனக்கு தெரியும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்காக T20 அவர் என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து த்ரூ அவுட்டாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு வராரு. முக்கியமாக அவர் சான்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக அவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிட்டிங் ஜோன்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. பட் பார்க்கலாம், இந்த தடவையுமே வந்து ஸ்குவாடில் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு 100% எனக்கு ஹோப் இருக்குது. ஷே ஹோப் வந்து கிளாசிக்கல் கிரிக்கெட்டர் தான், ஆர்த்தடாக்ஸ் ஷாட் நிறைய ஆடுவாப்பில். பட் ஸ்டில் அவருக்கான இடத்த அந்த வெஸ்ட் இண்டீஸ் 11ல் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து டவுட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர் பக்காவான தரமான ஒரு மிடில் ஆர்டர் இருக்குது. ஒரு ஷெர்ஃபான் ருதர்ஃபோர்ட் இருக்குது, அப்புறம் நிக்கோலஸ் பூரான், ஷிம்ரான் நெட்மயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 தரமான இது பேட்டர்கள் ப்ளஸ் பவுலர்கள் இருக்காங்க. அது போக வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க 4 பேரை தாண்டி நீங்கள் தொரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தரமான ஒரு பேட்டிங் மிடில் ஆர்டர் இருக்குது இவங்களுக்கு. டாப் ஆர்டர் இவங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் எக்ஸாம்பிள் ரோமன் பவுலையும் சேர்த்துக்குங்களேன் மிடில் ஆர்டரில். ஸோ உங்கள்கிட்ட ராஸ்டன் சேஸ், அது ஜான்சன் சார்லஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்கள் இருக்க போகும்போது பிரண்டன் கிங் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜான்சன் சார்லஸ், ரஸ்டன் சேஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்கள் இருக்க போகும்போது ஃபெபியன் அலனும் இருக்கார். ஸோ அதுவுமே ஒரு விஷயம். அவர் வந்து பவுலர், அது வந்து வேற ஒரு இதாக இருந்தாலும் பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு தரமான அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்கள் கொண்ட மிடில் ஆர்டர் இருக்க போகும்போது எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈடுகட்டுற மாதிரி அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேயுமே வந்து எய்டன் மார்க்ரம், நம்ம யார் நம்ம கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரசிவ் வெண்டர் டசன் அவர் இருக்கிறாரு, அது போக வியான் முல்டர் இருக்கிறாரு. ஸோ இவங்க 4 பேருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போனண்ட்டுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுற மாதிரியும் டஃப் கொடுக்குற மாதிரியுமே வந்து இந்த மாதிரி பிளேயர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு இதுக்குமே நான் சொல்லிடுறேன். பக்காவான ஆக்ஷன் பேக் இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 12:30 மணிக்கு நடக்குது. ஸோ அது அங்கனக்குள்ளே வந்து அந்த டைமில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ ஏதாவது ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு விஷயமா இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட பவுலிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இங்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாண்ட்ரி பர்கடாக இருக்கட்டும், இல்லை பாட்மேனாக இருக்கட்டும், ஓட்டனில் பாட்மேன் அவராக இருக்கட்டும். ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்மா ஜோசப்பாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா ஒபர்ட் மெக்காயாக இருக்கட்டும், இந்த மாதிரி குடாகேஷ் மோட்டி, அகில் ஹொசைன். ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் அட்டாக் இருக்குது. அப்படி இங்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எய்டன் மார்க்ரம் வந்து ஒரு நல்ல பார்ட் டைம் பவுலராக இருப்பார். அது போக பார்த்தீங்கன்னா வியான் முல்டர் உங்களுக்கு பவுலிங் போடுவார், நாண்ட்ரி பர்கர் இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பாட்மேன் இருக்கிறாரு. ஸோ இவங்ககிட்டயுமே வந்து குவாலிட்டியான பவுலர்களும் பேட்டர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஒரு காம்படிஷனில் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் சவுத் ஆஃப்ரிக்காவோட அனுபவம் கொண்ட ஸ்குவாடை வந்து வெஸ்ட் இண்டீஸ் சமாளிக்கலை, சந்திக்கலை. பட் இப்போ இந்த
T20 சீரீஸை பொறுத்த வரைக்குமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஆடப்போகிற இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம வந்து நம்ம ஹென்ரிச் கிளாசனும் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் எதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு தரமான ஒரு பிளேயர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கிட்டு வந்து வெஸ்ட் இண்டீஸ் அதை சமாளிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஷர்மா ஜோசப்பாக இருக்கட்டும், இல்லை ஒபாட் மெக்காயா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து விக்கெட்டுகள் எடுக்கலாம் அப்படின்னாலும் ரன்கள் கொஞ்சம் கொடுக்குற ஒரு பவுலர்களாக இருக்கிறாங்க. அது வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கேபா டெஸ்டோட வெஸ்ட் இண்டீஸோட ஹீரோ ஷர்மா ஜோசப்பா அப்போ இருந்த இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட ஹீரோஸமாக காட்டிட்டு தான் இருக்காரு. பட் ஸ்டில் அவரோட எக்ஸ்பிரஸ் பேஸ்னால வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிச் ஸ்லோ பிச் தான்ப்பா, ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து அவரோட பேஸுக்கு அடிச்சு பால் தெரிச்சு போயிருச்சு அப்படின்னா ஸோ ரன்ஸ் லீக் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்க லீக்கேஜை வந்து மேக்ஸிமம் குடாகேஷ் மோட்டி, ஃபெபியன் ஆலன், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நம்ம அகில் ஹோசைன், இவங்கெல்லாம் வந்து அதை முடிக்க போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேரோட க்ரூஷியல் ரோல் இருக்குது. அது முழுக்க வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க. அது போக மேத்யூ ஃபோர்டன் இருக்கிறாரு. மேத்யூ ஃபோர்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆனால் எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டாப் ஆர்டரில் வந்து ஜன்சன் சார்லஸ், ரஸ்டன் சேஸ்மே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுமன் பவலு, ஷிம்ரான் நெட்மயரு, ஷெர்ஃபானு, ருதர்ஃபோர்டு, ரொமாரோ ஷெப்பர்டு, நிக்கோலஸ் பூரானு, எங்க இதில் 8 பேர் வந்துச்சுங்க. எப்படிங்க இவங்க பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது. அது போக குடாகேஷ் மோட்டி, அகில் ஹோசைன், ஃபெபியன் ஆலன், அது போக ஃபாஸ்ட் பவுலர் ஷர்மா ஜோசப், அதுக்கப்புறம் ஓபட் மெக்காய். ஸோ குவாலிட்டி இருக்குங்க. அந்த குவாலிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாலே வந்து அலறுவாங்க. ஒரு கிளைவ் லேயார்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அடுத்தடுத்து வந்து ஒரு தரமான ஒரு பேட்டர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேட்டர்கள் வரிசையில் வந்து 2 உலகக்கோப்பை 50 உலகக்கோப்பை அடித்த டீமாடா இது அப்படின்ற லெவலுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நம்ம அவங்கள கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்டர்டைன்மெண்ட் வந்துட்டா, T20ன்னு வந்துட்டா அவங்க ராஜ்யம் தான். ஒவ்வொன்றும் தாறு மாறா இருக்கும். முக்கியமாக வந்து அதில் கிறிஸ் கெயில்னு ஒருத்தர் இருப்பார். எத்தனை பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் பார்க்குறவங்க, ஐபிஎல் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ் கெயில் வந்து ஒரு அப்பா அந்த மனுஷன் வந்தாலே போச்சு, எப்படியா இருந்தாலும் அட்டி தும்சம் பண்ணிடுவார். ஆனால் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் வந்து நல்ல மனுஷன்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொலார்டுன்னு ஒருத்தர் இருந்தார், டிஜே பிராவோன்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னால ஒரு தரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜிங் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமாடா அது இப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க டேரன் சாமியோட தலைமையில் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. கிரிக்கெட் ஃபேன், எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் இந்த ஒரு டீமை வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஒரு வெறுக்க மாட்டாங்க. வெறுக்காத ஒரு டீம், ஒன் ஆஃப் த டீம்னா வந்து அது வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான். எல்லாருமே வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸோட தான் சொல்லுவாங்க. இங்கிட்ட அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக வந்து 38 வருஷமாக ஆடுற ஒரு நம்ம ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஒரு உலகக்கோப்பை வாங்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த T20 சீரீஸும் சரி, எல்லா T20 சீரீஸும் அடிச்சு தும்சம் பண்ணுறவங்க அந்த நாக் அவுட் அப்படின்னு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்புறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இந்தியா மட்டும் நம்ம குவாலிஃபை ஆகாமல் போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உலகத்தில் பல பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்துப்பாங்கன்னு தான் தோணுது. பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த T20 சீரீஸ் லாஸ்ட் டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ், அதே வெஸ்ட் இண்டீஸில் வந்து வச்சு செஞ்சாங்க 3-0 அப்படின்ற கணக்கில். பட் இந்த தடவை வந்து அவங்களோட கோர் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா ஒரு விஷயமும் இன்னொன்று என்னென்னா, ஸோ கிரவுண்டும் அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. போர்ட் ஆஃப் ஸ்பெயின் இருக்குது, அது போக பர்படாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டுகளுமே வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த தடவை இவங்க எப்படி இந்த டீமை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பாட்மேன் வந்து அவரோட சேஞ்ச் ஆஃப் பேஸுக்கும் அவரோட எக்ஸ்ட்ரீம் பேஸுமே வந்து நிறைய பவுலர்கள் வந்து T20 உலகக்கோப்பையிலுமே திணறினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்ட்ரி பர்கர் இருக்கார், அது போக மார்க்கோ யான்சன் இருக்கார். மார்க்கோ யான்சன் வந்து ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் அப்படி எப்படின்னு ஏறக்குறையா இருக்கார். பட் ஆண்ட்ரி பர்கர் தரமாக போட்டுக்கிட்டு இருக்காப்புல, அதில் குறையே கிடையாது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பின்னில் வந்து பார்ட் டைமாக போடுறதுக்கும் இருக்கிறாங்க, ஒரு ஃபுல் டைமாக பவுலிங் போடுறதுக்கும் இருக்காங்க. முக்கியமாக குயின் மகாப்பா அவர் இருக்காரு. ஸோ எம்பாகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பைக்காக வந்து டெபியூ பண்ணார், ஐபிஎல் டெபியூ வச்சு செஞ்சுட்டாங்க ஒட்டு மொத்தத்துக்கு. அந்த மேட்ச் தான் ரொமாரியோ ஷெப்பர்ட் பொலன்னு பொழந்தாப்புல. ஸோ மறுபடியும் அந்த ரைவல்ரி ஆரம்பிக்குது. மப்பாக்காக வந்து இந்த தடவை வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து இப்போ டெபியூ பண்ணி தரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆவார். அப்கமிங்கில் வந்து டேல் ஸ்டெய்னோட ப்ரொஃபஷனலாக இன்டர்நேஷனல் லெவலில் பயங்கரமான பவுலர் ஆவார் அப்படின்ற விஷயம் பார்த்து பார்க்கணும். டூ ஏர்லி டு ஜஸ்ட் தான், பட் ஸ்டில் வி ஹவ் மோர் டைம் அப்படின்ற தான் சொல்லுவார். ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் T20ல வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு போயிடுறேன். முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும்
நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் வெறியோட தான் வருவாங்கன்னு. பட் வெஸ்ட் இண்டீஸ் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி அதெல்லாம் குறையே கிடையாது. பட் ஏதோ ஒரு இடத்துல விட்டுருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 55%, நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கு 45% சொல்லிட்டு நான் இங்கே பிரிச்சு கொடுக்குறேன். உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் எப்படி பண்ண போறீங்க. எல்லா கமெண்ட்டும் நோட் பண்ணப்பட்டு தான் கமெண்ட் சொல்லிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.